கண்கள் முன்னே உலவும் இந்த கடவுள் மூவர் மட்டும் தானே. வயிற்றில் நம்மை சுமந்து வளர்த்த அன்பு அன்னை தன் உயிராய் நம்மை காப்பாள். உயர்ந்த தெய்வம் அவளே, தோளில் தூக்கி கொஞ்சி பள்ளி போக வைத்து நம்மை ஆளாயாக்கும் தந்தை அவர் இரண்டாம் தெய்வம் தானே. என்னும் எழுத்தும் கண்ணாம் என்று சொல்லும் குரலாம் இதை அறிந்திடச் செய்யும் குருவே அவர் மூன்றாம் தெய்வம் தானே. இந்த மூன்று தெய்வங்களும் இருளை விரட்டும் தெய்வங்கள். எந்த கல்வி கற்றாலும் இவரை மதித்து வாழுங்கள். தெய்வம் நமக்கு மூன்று, அதை தெரிந்து கொண்டு வாழு. நம் கண்கள் முன்னே உலவும் இந்த கடவுள் மூவர் மட்டும் தானே. இந்த கடவுள் மூவர் மட்டும் தானே. இந்த கடவுள் மூவர் மட்டும் தானே. தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் இணைந்து பாடவும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கிளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர்ச்சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே. அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே. தமிழனங்கே உன் சீரிழமை திரும்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அனைவருக்கும் என்னுடைய அன்பான மகிழ்வான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாள் ஒரு நன்னாள், இனியதொரு பொன்னாள். வைர விழா கட்டிட திறப்பு விழாவுடன் இணைந்து நிகழ்கின்ற பரிசளிப்பு விழா. இந்த மகிழ்வுடன் அனைவரையும் வரவேற்கிறேன். தலைமையை ஆற்றிட இருக்கின்ற நமது கல்விக் கழகத்தின் தலைவர் திரு மோகன் பிரசாத் அவர்கள் வருக வருக என வரவேற்கின்றேன். தவிர்க்க முடியாத காரணங்களால் இந்த விழாவிற்கு வருகை தர இருந்த அமைச்சர் பெருமக்கள் அன்னார் திரு பெரியசாமி அவர்களும் திரு மூப்பை சாமிநாதன் அவர்களும் திரு அரசக்கனவாணி அவர்களும் வர இயலவில்லை. வருவதற்கு சம்மதம் கொடுத்தமைக்கு அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பெரியொரு விழாவிலே கலந்து கொள்வதாக வாக்களித்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களை வரவேற்க நாம் மறுபடியும் தயாராக வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த விழாவிற்கு நம்முடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்துள்ள நமது மாவட்ட அமைச்சர் திருமதி கைல்வி செல்வராஜ் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். அழைப்பினை ஏற்று பலவித அலுவல்கள் டெல்லியில் பாராளுமன்ற கூட்டத்திலே கலந்து கொண்டு இருந்து நம்முடைய விழாவிற்காக தனிப்பட்ட முறையில் இன்று காலையில் ஃப்ளைட் ஏறி இங்கே நம்ம விசேஷத்துக்கு வந்திருக்கிற நம்ம அண்ணன் ஈஸ்வரசாமி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்முடைய நகரமன்ற தலைவர் திரு மத்தீன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். பாராட்டு பெற வந்திருக்கும் மருத்துவர் அவர்களும் விஜிஎம் மருத்துவமனையில் மருத்துவராக இருப்பவரும் திராவிட முன்னேற்ற கழக மாநில மருத்துவர் அணி இணைச் செயலாளர் அவர்களாக திரு கோகுல் கிருபாசங்கர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். மேற்கு ஒன்றிய செயலாளர் திருவாளர் ஜோதீஸ்வரன் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன்.
பள்ளி கழகத்தின் நிர்வாகிகள், பொதுக்குழு மற்றும் நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஒவ்வொரு வருஷம் நமது மாணவர்களின் சிறப்புகளை பாராட்டி அவர்களுக்கு பரிசு வழங்கி கொண்டிருக்கும் நன்கொடையாளர்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். மாணவ மணிகள் அனைவரையும் வரவேற்கிறேன். நமது பள்ளியில் பயின்று இன்றைய விழாவிற்கு வருகை தந்துள்ள முன்னாள் மாணவ மாணவிகள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். தலைமை ஆசிரியர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். ஓய்வு பெற்ற முன்னாள் ஆசிரியர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இதர பள்ளி தலைமை ஆசிரியர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மாணவ செல்வங்களின் பெற்றோர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். சென்ற ஆண்டு பொதுத் தேர்வில் உயர் மதிப்பெண் பெற்று பரிசுகள் பெற வந்திருக்கும் மாணவர்களையும் வரவேற்கின்றேன். பத்திரிகையாளர்களையும், காவல்துறை சார்ந்த அலுவலர்களையும், புகைப்பட கலைஞர்களையும், ஒளி அமைப்பாளர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். மற்றும் உள்ள அனைவரையும் மிக தாழ்மையோடும் பணிவோடும் மகிழ்வோடும் இந்த விழாவிற்கு வருகை தர வேண்டும் என்று வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி. அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது பள்ளியினுடைய தோற்றமும் வளர்ச்சியும் ஸ்ரீ கன்னியா பரமேஸ்வரி தாயின் பெயரினை கொண்டு பிரிட்டிஷ் ஆட்சியின் பொழுது 1908ஆம் ஆண்டு தென்னை பள்ளியாக தொடங்கப்பட்டது. 1940ஆம் ஆண்டு ஸ்ரீ கன்னியா பரமேஸ்வரி தொடக்கப்பள்ளியாக மாற்றப்பட்டது. பசுபதி 500க்கு 487 மதிப்பெண்களை பெற்று பள்ளியில் 3வது இடத்தை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். கணித பாடத்திலே ஒரு மாணவியும், சமூக அறிவியல் பாடத்தில் ஒரு மாணவனும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இவ்வாண்டினுடைய தொடக்கத்திலே 11ஆம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி அடையாத 38 மாணவர்களுக்கு வெறும் 10 நாட்கள் மட்டுமே சிறப்பு பயிற்சி கொடுத்து உடனடி தேர்வு எழுதி வைத்தோம். இதில் 33 மாணவர்களை நல்ல மதிப்பெண்களுடன் தேர்ச்சி அடைய செய்துள்ளோம். தற்பொழுது அப்படிப்பட்ட மாணவர்கள் 12ஆம் வகுப்பிலே படித்து கொண்டு வருகின்றனர். 100% எடுத்த ஆசிரியர்களின் பெயர்கள்: நமது பள்ளி ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்களுக்கு சிறந்த முறையில் வழிகாட்டி நல்ல தேர்ச்சி விழுக்காட்டை அளித்திருக்கின்றார்கள். திரு எஸ் நாராயணன், திரு டி நடராஜன், திரு என் விஜயகுமார், திருமதி கே எஸ் நளினி, திரு கே பர்குணன், திருமதி எஸ் காயத்ரி, திருமதி எம் மோகனாம்பாள், திருமதி டி முத்துசெல்வி, திரு ஏ அழகர்சாமி, திரு கே சண்முகசுந்தரம், திருமதி ஜி ஜெயசிவா, திருமதி என் விக்னேஸ்வரி ஆகிய முதுநிலை ஆசிரியர் பெருமக்களும், திரு சிபி குமரேசன், திருமதி எம் பார்வதி, திரு டி சுரேஷ், திருமதி கே மீனாட்சி, திருமதி பி பவானி, திருமதி டி புவனா, திருமதி பி பாலகாயத்ரி, திரு கே ரஞ்சித் குமார், திருமதி டி வனிதா, திருமதி டி காளியம்மாள், திரு ஜி கர்ணன், திருமதி எஸ் கலையரசி, திருமதி சி பூர்ணிமா, திருமதி எல் சுதா, திருமதி கே காளியம்மாள், திருமதி ஜெயா ராஜலட்சுமி ஆகிய பட்டதாரி ஆசிரியர் பெருமக்கள் தங்கள் கற்பிக்கும் பாடத்தில் மாணவர்களை 100க்கு 100 தேர்ச்சி விழுக்காடு பெற்று பெருமை சேர்த்துள்ளார்கள். திரு என் விஜயகுமார், திருமதி கே எஸ் நளினி ஆகிய முதுநிலை ஆசிரியர் பெருமக்கள், திரு கே ரஞ்சித் குமார், திருமதி கே காளியம்மாள், திருமதி காளீஸ்வரி ஆகிய பட்டதாரி ஆசிரியர் பெருமக்கள் தாங்கள் கற்பிக்கும் பாடங்களில் மாணவர்களுக்கு 100க்கு 100 மதிப்பெண்களை பெற வைத்து சாதனை படைத்திருக்கின்றார்கள். நடப்பு கல்வி ஆண்டிலே 6 முதல் 12 வகுப்பு வரை 2300 மாணவர்கள் படித்து கொண்டு வருகின்றார்கள். இதில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் படித்து வரும் 700 மாணவர்கள் பொதுத் தேர்வினை சந்தித்து மாநில அளவில் சாதனை படைக்க உள்ளனர். இக்கல்வி ஆண்டிலே 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு அரசு தேர்வுக்கு முன்பும் முன்மாதிரி தேர்வுகளை நடத்தி வகுப்பு வாரியாக முதல் 3 மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழும் வழங்கி ஊக்கப்படுத்தினோம். மேலும் பள்ளி அளவில் ஒட்டுமொத்தமாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 3 மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் பாராட்டு கேடயமும் வழங்கி ஊக்கப்படுத்தி வருகின்றோம். பள்ளி செயலரின் வழிகாட்டுதலின்படி மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக மெல்ல கற்கும் மாணவர்களாக இருந்தாலும் பள்ளி அளவில் நடைபெறக்கூடிய தேர்வுகளில் மொத்த மதிப்பெண்களில் முன்னேற்றம் அடைந்தால் முயற்சி திருவினையாக்கம் என்ற பெயரில் பாராட்டு கேடயமும் சான்றிதழும் வழங்கி வருகின்றோம்.
10 மற்றும் 12ஆம் வகுப்பிலே மெல்ல கற்கும் மாணவர்களுக்கு மாலை 6 மணி வரை சிறப்பு வகுப்புகள் நடத்தி அவர்களின் தேர்ச்சி சதவீதத்தை உயர்த்துவதற்காக முயற்சியை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம். இந்த நிகழ்விற்கு மாணவர்களுக்கு சிற்றுண்டி வழங்குவதற்காக தெய்வ திரு பங்காருசாமி ஐயா அவர்களின் தவ புதல்வி திருமதி மனோன்மணி அவர்கள் ரூபாய் 4000-உம், உடுமலை ஸ்ரீ கணபதி சிஸ்டம் நிறுவனத்தின் தலைவர் நமது பள்ளியின் முன்னாள் மாணவர், மேலும் நமது பள்ளியின் அலுமினி அசோசியேஷனை மிகச் சிறப்பாக கட்டமைத்து கொண்டு வருபவருமான திரு நாகராஜ் அவர்களின் தந்தையார் தெய்வ திரு பா குருமூர்த்தி செட்டியார் அவர்களின் நினைவாக ரூபாய் 10,000-உம் வழங்கி அன்னார் அவர்களுக்கு தருணத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். பள்ளி புத்தக மேம்பாட்டு திட்டத்தில் 2 மாணவர்கள் மாவட்ட அளவில் நடைபெறும் நிலவிற்கு தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். மாணவர்களின் அறிவியல் சிந்தனையை ஊக்குவிக்கும் பொருட்டு பள்ளி அளவில் அறிவியல் கண்காட்சி நிகழ்ச்சி நடத்தி அதில் மிகச்சிறந்த 3 படைப்புகளுக்கு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டு வந்திருக்கிறது. 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழக அரசால் நடத்தப்பட்டு வரும் NMMS தேர்வில் தேர்ச்சி அடைந்து ஊக்கத்தொகை பெறுவதற்காக மாணவர்களுக்கு எங்கள் பள்ளி ஆசிரியர்களை கொண்டு மிகச்சிறந்த முறையில் பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. ஜூன் மாதம் 2025-இல் சர்வதேச யோகா தினம் திருமூர்த்திமலை உலக சமாதான ஆலய அறக்கட்டளை இணைந்து நம் பள்ளியின் சுமார் 2000 மாணவர்கள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை யோகா பயிற்சியில் ஈடுபட்டு வியக்கத்தக்க சாதனை புரிந்துள்ளனர். சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5ஆம் தேதி உறுதிமொழி ஏற்று மரக்கன்றுகள் நடப்பட்டு விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தப்பட்டு கொண்டாடப்பட்டது. ஜூன் மாதம் 9ஆம் தேதி போதை விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தப்பட்டது. மாணவர்கள் பதாகைகளுடன் நகரத்தில் ஊர்வலமாக வந்து மக்கள் மனதில் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். ஜூலை 2025-இல் இலக்கிய மன்ற தொடக்க விழாவில் உடுமலை GVG கலை அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை பேராசிரியர் திருமதி மகாலட்சுமி அவர்கள் இலக்கியத்தில் இன்பம் என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்த்தினார்கள். மேலும் மாணவர்களின் கலை இலக்கிய படைப்புகள் மேடையில் அரங்கேற்றப்பட்டது. ஜூலை 15, 2025-இல் காமராஜர் பிறந்த நாள் கல்வி வளர்ச்சி நாள் விழாவாக எங்கள் பள்ளியில் முன்னாள் ஆசிரியை திருமதி என் நிர்மலா அவர்களின் சிறப்பு சொற்பொழிவுடன் நடைபெற்றது. ஏறத்தாழ 30 மாணவர்களுக்கு பள்ளி சீருடைகள் வழங்கப்பட்டது. ஜூலை மாதம் 2025-இல் 12ஆம் வகுப்பு பயிலும் 3 மாணவிகள் கோவை சத்தியஸ்ரீ பொறியியல் கல்லூரியின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஆந்திர மாநிலம் ஸ்ரீ ஹரிகோட்டா விண்வெளி ஏவுதளத்திற்கு சென்று வந்தனர். ஆகஸ்ட் 2025-இல் இந்திய திருநாட்டின் சுதந்திர தின விழா கொண்டாடப்படும் வேளையிலே எங்கள் பள்ளியில் சுதந்திர தின விழா கொடியினை பள்ளி செயலர் ஏற்றி வைக்க, கல்வி கழக சான்றோர்கள் மேடையில் வீற்றிருக்க, NCC, NSS, ஸ்கவுட், JRC போன்ற பல்வேறு மாணவ படைப்புகளின் தொண்டர்களின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் 2025-இல் நாட்டு நல படித்திட்ட சிறப்பு முகாம் 7 நாட்கள் உடுமலை அருகேயுள்ள GVG நகரில் நடைபெற்றது. மாணவர்கள் கிராம தூய்மை, மரக்கன்றுகள் நடுதல், விழிப்புணர்வு பேரணிகள், வாழ்க்கை பயனுறு கூட்டங்கள் என பல்வேறு நிகழ்வுகளை நடத்தி கிராமத்தினுடைய நன்மதிப்பை எங்கள் பள்ளி மாணவர்கள் பெற்று வந்துள்ளனர். உடுமலை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து SV-புரம் வரை உள்ள சென்டர் மீடியன் பகுதியில் அரளிச்செடிகளை நட்டு நீர் பாய்ச்சி நகராட்சியை பசுமை நகராட்சியாக மாற்றியிருக்கின்றோம். ஆகஸ்ட் மாதம் 2025-இல் சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கும் விதமாக உடுமலை வட்டார போக்குவரத்து மற்றும் காவல்துறையுடன் இணைந்து நடத்திய சாலை பாதுகாப்பு வாரம் நிகழ்வில் நம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி கொண்டும் பரப்புரைகள் செய்து கொண்டும் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். செப்டம்பர் 5, 2025-இல் ஆசிரியர் தின விழா நம் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவரும் தற்போதைய உடுமலை வட்டாட்சியருமான திரு தினேஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களோடு தன் பள்ளிக்கால அனுபவங்களையும் சாதிக்க அரசு பள்ளியே உயர்ந்தது என்பதை வலியுறுத்தினார். அக்டோபர் 15, 2025-இல் மேதகு முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாள் விழா இளைஞர் எழுச்சி நாளாக எங்கள் பள்ளியில் கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் சிறப்பு விருந்தினராக கோவை குற்றவியல் நடுவர் மன்ற மாண்புமை நீதியரசர் திரு அப்துல் கலாம் அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களிடையே சொற்பொழிவாற்றினார்கள். அக்டோபர் 2025-இல் புதிய தலைமுறை தொலைக்காட்சி சார்பில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியிலே 30க்கும் மேற்பட்ட அறிவியல் படைப்புகளை நம் பள்ளி மாணவர்கள் காட்சிப்படுத்தினர். சிறந்த படைப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. அக்டோபர் மாதம் 2025-இல்
வட்டார அளவில் நடைபெற்ற கலை இலக்கிய போட்டியில் நம் பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் கலந்து கொண்டு மாவட்ட அளவில் தேர்வாகி மாநில அளவில் சென்று பரிசுகளை வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். நவம்பர் 2025 கோவை சக்தி ஸ்ரீ பொறியியல் கல்லூரி நிறுவனம் நடத்திய வினாடி வினா போட்டியில் கலந்து கொண்ட நம் பள்ளி மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் வெற்றி பெற்று ஆந்திர மாநிலம் ஸ்ரீ ஹரிகோட்டா விண்வெளி ஆய்வு மையத்திற்கு ஜனவரி மாதம் சென்று வந்தனர். பள்ளியின் ஆற்றல் மன்றம் சார்பில் மின் சிக்கனம் குறித்த போட்டியினை நடத்தி தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் உடுமலை மின் பகிர்மான கழக செயற்பொழியாளர் வழங்கிய கேடயத்தை மாணவர்கள் பெற்று வந்துள்ளனர். பள்ளி புத்தக மேம்பாட்டு திட்டத்தின் SIDB மாவட்ட அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 18 குழுக்களில் 2 குழுக்கள் நமது பள்ளி மாணவர்கள். இது நம் வட்டார அளவில் நம் பள்ளிக்கு கிடைத்த மிகப்பெரிய சாதனையாகும். ஆயுள் காப்பீட்டுக் கழகம் LIC உடுமலையில் இலக்கிய போட்டிகளை நடத்தி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கியது. தபால் எழுதும் பயிற்சி மற்றும் போட்டியில் மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்று பரிசுகளோடு வந்தனர். திருப்பூர் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சிறு சேமிப்பு தின விழா போட்டியில் கலந்து கொண்டு மாணவர்கள் பரிசுகளை பெற்று வந்தனர். அருட்செல்வர் யூத் ஐகான் 2025 போட்டியில் கலந்து கொண்டு மாணவர்கள் வெற்றி பெற்று வந்தனர். உடுமலை VAV பள்ளியில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் கலந்து கொண்டு மாணவர்கள் பரிசுகளோடு வந்தனர். உடுமலை அரிமா சங்கம் உடுமலை ரோட்டரி சங்கம் நடத்திய பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு மாணவர்கள் வெற்றி பெற்று வந்தனர். இது அனைத்துமே பள்ளிகளில் நாம் கிடைத்த சாதனைகளாக இருந்தது. அடுத்ததாக விளையாட்டுத் துறையில் விண்ணை தொட்ட சாதனைகள் 2025-26 ஆண்டுக்கான குறுமைய போட்டிகள் உடுமலை அரசு கல்லூரியில் நடைபெற்றது. நமது பள்ளி மாணவிகள் பிரிவில் 112 புள்ளிகள் பெற்று ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் 2ஆம் இடம் பெற்று வந்துள்ளனர். குழு போட்டிகளுக்கு டேபிள் டென்னிஸ் இளையோர் ஒற்றையர் பிரிவில் முதலிடம், இரட்டையர் பிரிவில் 2ஆம் இடமும் பெற்று சாதனை படைத்தனர். கோகோ விளையாட்டில் இளையோர் மற்றும் மூத்தோர் பிரிவில் 2ஆம் இடமும் மிக மூத்தோர் பிரிவில் 1ஆம் இடமும் பெற்று வந்தனர். டென்னிகாய்ட் போட்டியில் மிக மூத்தோர் பிரிவில் முதலிடமும் இளையோர் மற்றும் மூத்தோர் ஒற்றையர் மற்றும் இரட்டையர் பிரிவில் 2ஆம் இடமும் பெற்று வந்தனர். பேட்மிண்டன் போட்டியில் இளையோர் ஒற்றையர் பிரிவில் 2ஆம் இடம் பெற்று வந்தனர். கேரம் போட்டியில் மிக மூத்தோர் போட்டியில் 2ஆம் இடம் பெற்று வந்தனர். சிலம்பம் போட்டியில் இளையோர் மூத்தோர் மற்றும் மிக மூத்தோர் பிரிவில் முதல் 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடம் அனைத்தையும் பெற்று சாம்பியன் பட்டத்தை பெற்றுள்ளோம். மாணவர்களுக்கான மாவட்ட விளையாட்டு போட்டிகள் மற்றும் தலகட போட்டிகள் திருப்பூர் DEA பப்ளிக் பள்ளியில் நடைபெற்றது. அதில் 10ஆம் வகுப்பு மாணவி அக்ஷயா தன்யாசிரி கோலூன்றி தாண்டுதல் போட்டியில் கலந்து கொண்டு 2ஆம் இடம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். அதே மாணவி மாநில அளவில் போட்டி நடைபெற்ற தஞ்சாவூர் அன்னை சத்தியா அரங்கில் நடைபெற்ற போட்டியில் பங்கு பெற்று பங்கேற்பு சான்றிதழை பெற்று வந்து பள்ளிக்கு மிக பெருமை சேர்த்துள்ளார்கள். ஓவரால் சாம்பியன்ஷிப் 2ஆம் இடமும் பெற்று வந்திருக்கின்றோம். மேலும் குறுமைய விளையாட்டு போட்டியில் செஸ்ஸில் மிக மூத்தோர் பிரிவில் முதலிடமும் மூத்தோர் பிரிவில் 2ஆம் இடமும் இளையோர் பிரிவில் 2ஆம் இடமும் பெற்று சாதனை படைத்து வந்துள்ளனர். இதேபோன்று டேபிள் டென்னிஸ், டென்னிகாய்ட், பேட்மிண்டன், சிலம்பம் போன்ற பல்வேறு விளையாட்டுகளில் எம் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழையும் சாம்பியன்ஷிப்பும் பெற்று வந்துள்ளார்கள். மேற்கொண்டு எங்கள் பள்ளியில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய மன்றங்கள் தேசிய மாணவர் படை, நாட்டு நலப்படை திட்டம், சாரணையர் இயக்கம், ரெட் ரிப்பன் கிளப், இளைஞர் செஞ்சிலுவை சங்கம், கண்ணொளி வழங்கும் திட்டம், சுற்றுச்சூழல் மன்றம், எனர்ஜி கிளப், இன்ட்ராக்ட் கிளப் போன்ற அமைப்புகள் செயல்பட்டு வருகின்றன. தேசிய மாணவர் படையும் இயங்கிக் கொண்டு வருகின்றது. தேசிய மாணவர் படை சார்பாக கடந்த 18/12/2025 அன்று KPR கல்லூரியில் நடைபெற்ற 40 மீட்டர் ஃபயரிங் கேம்பில் 40 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மேலும் கேரள மாநிலம் கொல்லம் என்ற இடத்தில் நடைபெற்ற ட்ராக்கிங் கேம்பில் நமது பள்ளியைச் சேர்ந்த மோகன்ராஜ், லீனோ ஆகிய மாணவர்கள் 19/12/2025 முதல் 28/12/2022 வரை கலந்து கொண்டு பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மேலும் 45 மாணவ மாணவியர்கள் தற்பொழுது நடைபெற்ற A சர்டிஃபிகேட் தேர்விலே தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றார்கள். இது நம்முடைய NCCனுடைய சாராம்சமாக எடுத்து கூறுகின்றோம். அடுத்ததாக நம்மளுடைய சிறப்பு நடவடிக்கைகளாக 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பிலே குறைந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் நோக்கத்தோடும் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை மேலும் ஊக்கப்படுத்தும் பொருட்டும் பெற்றோர் ஆசிரியர் ஆலோசனை கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகின்றது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு உயர்கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை
சுப்பிரமணியா கலை அறிவியல் கல்லூரி, அக்ஷயா கல்லூரி, KGISL பொறியியல் கல்லூரி, கற்பகம் பொறியியல் கல்லூரி, சரஸ்வதி தியாகராஜா கலை அறிவியல் கல்லூரி, பொள்ளாச்சி பொறியியல் கல்லூரி, அசட் கல்வி நிறுவனங்கள் போன்ற கல்லூரி நிறுவனங்களின் தலை சிறந்த பேராசிரியர்களை கொண்டு வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளோம். ஒவ்வொரு வகுப்பிலும் முதல் 3 மதிப்பெண் பெறும் மாணவர்களுக்கு அக்கல்வி நிறுவனங்கள் மூலமாக பாராட்டு சான்றிதழ்கள், பரிசுகள், கேடயங்கள் என பல பரிசுகளை மாணவர்களுக்கு வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தியதன் விளைவாக தேர்ச்சி சதவீதம், வகுப்பு சராசரியும் 100க்கு 100 மதிப்பெண் பெறும் மாணவர்களின் எண்ணிக்கையும் உயர்த்தி காட்டியுள்ளோம். இத்தருணத்தில் எங்களுக்கு உதவியாக இருந்த கல்வி நிறுவனங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரக்கூடிய பொதுத் தேர்விலே ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி அம்மனினுடைய அருளாலும் SKP கல்விக் கழகத்தாரின் ஆசிகளோடும் ஆசிரிய பெருமக்களினுடைய முழு முயற்சியாலும் மாணவர்களின் முழு ஒத்துழைப்புடனும் 100க்கு 100% தேர்ச்சி மட்டுமல்ல, மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் உயர் மதிப்பெண்களை பெறும் அதிகப்படியாக பெற்று 100க்கு 100 மதிப்பெண்களை பெறுவோம் என்று கூறிய தருணத்தில் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவரிடமும் எங்கள் பள்ளி வரக்கூடிய கல்வி ஆண்டிலே மாநில அளவில் சாதனை படைத்து உங்கள் முன்னால் சரித்திரம் படைக்கின்றோம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த தலைமுறையை தயார் செய்வது, கல்வி பணியை தெய்வ பணியாக கருதி ஆயிரக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஒளியேற்றி வைக்கும் நற்பண்பாளர், செயலால் சிகரம் தொட்டவர், வார்த்தைகளில் நிதானம், செயல்பாட்டில் வேகம், தொலைநோக்கு பார்வத்தின் மூத்த உறுப்பினர், வழிகாட்டும் விண்மீன், நமது ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி கல்விக் கழகத்தின் தலைவர் ஐயா அவர்களை தலைமையுரை ஆற்ற வருமாறு சிரம் தாழ்ந்து வேண்டுகிறோம். கன்னிகா பரமேஸ்வரி பாதங்களை வணங்கி உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இந்த விழா ஒரு அருமையான விழா. ஒவ்வொரு ஆண்டும் நமது ஆண்டு விழா நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனால் இந்த ஆண்டு ஒரு மிகச் சிறப்பான விழா. இது முப்பெரும் விழாவாக எடுத்திருக்கின்றோம். அந்த விழாவிற்கு வந்துள்ள மேதகு பெரியவர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்வதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். முதலாவதாக நமது அன்பிற்கு இணங்கி அவர்களுடைய பணிகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு நாளை காலை சென்னையிலே முதல்வர்களுடன் கேபினட் மீட்டிங்கில் பங்கேற்கணும். ஆனால் அதற்கும் அவங்க போகிறதுக்கு நேரம் ஒதுக்கி நம்முடன் கலந்து கொண்டிருக்கின்ற போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பிற்குரிய மாண்புமிகு என் கயல்விழி செல்வராஜ் மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் அவர்களை வணங்கி வாழ்த்தி போற்றி வணங்குகின்றேன். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நீங்கள் இன்னைக்கு எல்லா அமைச்சர் பெருமக்கள் சார்பாக நீங்கள் வந்திருக்கீங்க. இன்னைக்கு 4 அமைச்சர் பெருமக்கள் வர வேண்டும். எல்லோரும் வருகின்றேன் என்று ஒப்புக்கொண்ட பின்பு அவர்களுக்கு பல பணிகள் வழங்கப்பட்டதினால் முதல்வர் அவர்களுடைய ஆணையினால் அவர்கள் வர இயலவில்லை. வேறு வேறு ஊர்களிலிருந்து அவர்கள் சென்னைக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். அதனால் நாம் அவர்களை இன்று உண்மையிலேயே இங்கே அவர்கள் இல்லாத குறையை சரி செய்வதற்காக மேடம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். மீண்டும் ஒரு முறை நல்லா கைதட்டலாங்க அவங்களுக்கு. இன்று அண்ணன் பெரியசாமி அவர்களும் வருத்தப்பட்டார்கள். அவர்கள் நான் நடத்தி கொடுப்பேன் என்று எப்பொழுதும் கூறுவார்கள். ஆனால் இன்று வர முடியவில்லை. அடுத்தது மூப்பே சுவாமிநாதன் அண்ணா அவர்கள், சக்கரபாணி அண்ணா அவர்கள் இருவரும் இப்பொழுது சென்னையில் இருக்கின்றார்கள். அதனால் அவர்களால் வர இயலவில்லை. இருந்தாலும் இந்த எல்லா பெருந்தைகளையும் இணைத்து அவர்களை எப்பாடுபட்டாவது கொண்டு வர வேண்டும் என்ற குறிக்கோளோடு நமது மாண்புமிகு பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் MP அண்ணா அவர்கள், ஈஸ்வரசாமி அவர்கள் இன்னைக்கு டெல்லியிலிருந்து பார்லிமெண்ட்ல கையெழுத்து போட்டு அங்கிருந்து கிளம்பி வந்திருக்காங்க. ஃப்ளைட்டில் டெல்லியிலேருந்து நேராக ஃப்ளைட்லேருந்து இங்கே தான் வந்திருக்காங்க. நல்லா ஒரு வாட்டி கை தட்டலாங்க. அடுத்தது அன்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய நமது நகர தந்தை அவர்கள் திரு மத்தின் அவர்கள் என்னைக்குமே பாசத்திற்கும் அன்பிற்கும் பெருமைக்கும் பெயர் போனவர். 3 தலைமுறைகளாக மிகச்சிறந்த ஒரு குடும்பத்திலே இருந்து அவர்கள் தோன்றியிருக்கின்றார்கள். அவர்கள் பாட்டனார் அவர்கள் உடுமலை நகர்மன்ற தலைவராக இருந்த காலம் 1905 to 8 என்னமோ அந்த மாதிரி ஒரு பரம்பரையான குடும்பத்திலிருந்து அவர்கள் வந்திருக்கின்றார்கள். நம்பால் மிக அன்பு உடையவர்கள், நம் பள்ளியின் பால்.
அவர்கள் இங்கே வந்திருப்பது எங்களுக்கு பெருமை சேர்க்கின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்களுடன் இணைந்திருக்கின்றவர்கள் இன்னைக்கு அர சக்கரபாணி அண்ணா அவர்கள் வர இயலாத நிலையில் அவருடைய மைத்துனர் அவர்களே இங்கே வந்து போய் கலந்து கொள்ளுமாறு பணித்திருக்கின்றார்கள். திரு ஜோதீஸ்வரன் அவர்கள், ஒட்டன்சத்திரம் மேற்கு ஒன்றிய செயலர் அவர்கள், அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே நான் பெருமை அடைகின்றேன். இங்கே இன்னொரு செலிபிரிட்டி பின்னால் சைலண்டாக உட்காந்துருக்காரு. தமிழ்நாடு திமுக மருத்துவர் அணியின் உதவி செயலர் திரு டாக்டர் கோகுல் கிருபாசங்கர் அவர்கள் எங்கள் விஜிஎம் மருத்துவமனையில் நுண்துளை கருவி கொண்டு எல்லா ஆப்ரேஷனும் பண்ணிடுவாங்க. தழும்பே இருக்காது. ஆப்ரேஷன் பண்ணாங்களான்னா தெரியாது. 4 வருஷம் கழித்து பார்த்தா ஒன்றுமே இருக்காது. சார் நீங்கள் ஆப்ரேஷனே பண்ணலன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு செயல் வீரர் அவர்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இன்று இந்த விழாவிலே பங்கேற்று கொண்டிருக்கின்ற என்னுடைய உடன்பிறவா சகோதரர்கள் இங்கே எல்லாம் இருக்காங்க. எல்லாத்து பேரும் சொல்லி நான் வந்து உங்கள் காலத்தை வீணாக்க விரும்பவில்லை. ஒருவருக்கு கல்வி ஒரு முறை கற்றாலே எழுமைக்கும் ஏமாப்புடைத்துன்னு சொல்றார் வள்ளுவர். இப்போ இன்னைக்கு இன்னொரு அருமையான நிகழ்வு என்ன நடந்திருக்குன்னா, இந்த கடந்த ஒரு மாதத்தில் நம்ம வந்து நம்ம எஸ்கேபி என்ற அலும்னை அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். முன்னாள் மாணவர்களுடைய அசோசியேஷன். அது ஆரம்பித்து 4 நாளில் 1500 பேர் என்ரோல் ஆயிட்டாங்க. அடுத்த இப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப் முடிஞ்ச அடுத்த குரூப்பில் இப்போ கிட்டத்தட்ட 300க்கு மேலே கிராஸ் ஆகிருக்கு. ஸோ அப்படின்னா இதை எதை காட்டுதுன்னா, நம்ம மாணவர்கள்லாம் நம்முடன் இணைவதிலே ஆர்வம் காட்டுகிறார்கள். இந்த பள்ளி நல்லா இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஆர்வமாக இருக்காங்க. நிறைய பேர் பெரிய பெரிய லெவலில் இருக்காங்க. ஜட்ஜெல்லாம் இருக்காங்க நம்ம ஸ்கூல்லேருந்து படித்தவங்க. உண்மையிலே அது பெருமைக்குரிய விஷயம். கைத்தட்டலாங்க. நிறைய பேர் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, ஜட்ஜஸ் இருக்காங்க, அரசு பணிகளில் இருக்காங்க, தனியார் துறையில் கொடிகட்டி பறக்கின்ற பலர் இருக்கின்றார்கள். அவர்கள் அனைவரையும் இந்த வளாகத்திலே மீண்டும் ஒரு முறை அழைத்து ஒரு அழகான விழா நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆர்வம். அதனால் நீங்கள் எல்லாருமே ஸ்கூல்லேருந்து பாஸ் ஆகி போன உடனே ஃபர்ஸ்ட் யூ ஷுட் ஜாயின் த அலும்னை அசோசியேஷன். எங்கள் முன்னாள் மாணவர்கள்லாம் பின்னால் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் புட் அப் யுவர் ஹேண்ட்ஸ், ஆல் அவர் ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ். Are you there? Old students, not the new students. Old students. Okay. ஸோ அவங்க எல்லாத்தையும் வரவேற்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு இன்னொரு நிகழ்வு என்னன்னா, விவேகானந்தர் பள்ளியின் தாளாளர் திரு மூர்த்தி அவரை ஸ்டேஜுக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். இங்கே வாங்க மூர்த்தி சார், நீங்கள் வாங்க. ப்ளீஸ் கம் அண்ட் ஹேண்ட் ஓவர் திஸ் செக். அவர் வந்து நம்ம மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பரிசு தொகை கொடுப்பதற்காக 25,000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து வின்னிங் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க அவார்டு கொடுக்கறதுக்காக இதை அமைச்சர் அவர்களிடத்திலே இதை வழங்குமாறு வேண்டிக்கொள்கிறேன். நன்றி மூர்த்தி சார். இந்த உடுமலையில் ரொம்ப ரொம்ப அவர் ஃபேமஸ். தேங்க்யூ மேடம். இந்த வளாகத்தில் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கீழே இருக்கிற விங் மட்டும்தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் கட்டுனா தான் நமக்கு வந்து நிறைவாக இருக்கும். எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் கொஞ்சம் வகுப்பு அறைகள் வந்து பெருசாக இருக்கும். இந்த சைடு இல்லை, இந்த விங் இல்லாமல் இருந்து இந்த ஃபுல் பிளாக், இந்த ஃபுல் விங்கும் புதுசாக கட்டணும். பட் இந்த மூணு சைடு இருந்தது. ஸோ இந்த 3 ஃப்ளோர் இருக்கிற பிளாக்கும் புதுசாக கட்டணும், மேலேயும் கட்டணும். ஸோ இதை வந்து நம்ம வந்து தேவையான கூட சிந்தித்த காலங்கள் இருக்கிறது. ஆனால் இதுவே பற்றாக்குறையாக செல்கின்ற அளவு இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 3000 மாணவர்கள் நமது கன்னிகா பரமேஸ்வரி நர்சரி ஸ்கூல், ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் எலிமெண்ட்ரி ஸ்கூல் எல்லாம் சேர்ந்து 3000 மாணவர்கள் இருக்காங்க. 100 ஆசிரியர் பெருமக்கள் இருக்கின்றார்கள் இந்த பள்ளியில். நிறைய ஆசிரியர்கள் அவர்களுடைய ஊதியத்திலிருந்து இந்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக பரிசுகளாக ஒவ்வொரு வருடமும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த குருக்களை எல்லாம் பாராட்ட வேணுங்க. தயவுசெய்து எல்லாரும் கை தட்டலாங்க. All those teachers who are amazing donors who are supporting our students in their career. So resilience is the word. கீழே விழுகிறது வந்து எல்லாத்துக்கும் சகஜங்க. அதனால நம்ம நொந்து போயிட்டோம்னா வாழ்க்கை முடிந்ததுங்க. ஸோ மாணவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், இன்னைக்கு நீங்கள் கல்வியில் சிறந்தவர்களாக இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில் சிறந்தவர்களாக வேண்டுமென்றால் எதை வந்தாலும் பரவாயில்ல நான் சமாளிப்பேன் அப்படின்னு அந்த மனத்திறன் வேண்டும். ஸோ விடாமுயற்சி வேண்டும். அடுத்தது வந்து எந்த சேலஞ்ச் வேணாலும் வரட்டும், நான் அதை எதிர்த்து நிற்பேன் அப்படிங்கிற அந்த துணிவு வேண்டும்.
அந்த தன்னம்பிக்கை வேண்டும். அது ரெண்டும் இருந்தாலே போதும். இன்னைக்கு வந்து இந்த வளாகம், இந்த பில்டிங் இங்கே 2 ஃப்ளோர் எக்ஸ்ட்ரா வரதுக்கு காரணம் வந்து திரு அரவிந்த் அவர்கள் இன்று நம்முடன் இல்லை. அவர் வந்து நமது உதவி தலைவராக இருந்தார்கள். இன்னைக்கு அவர் இல்லை, ஆனாலும் அவரை நினைவு கூர்கின்றோம். அடுத்தது இந்த பில்டிங் பிளான் போட்டு டிடிசிபி அப்ரூவலுக்கு கொடுத்த திரு என்ஜினியர் பாலமுருகன் அவர்களை நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த பில்டிங் கட்டி கொடுத்த பொறியாளர் திரு முத்துசாமி அவர்கள் பொள்ளாச்சியை சேர்ந்தவர், அன்பு மிகுந்தவர், அவரையும் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். மேலும் பனானா கருப்பையா என்பவர் தமிழ்நாடு வேளாண் இயற்கை வழி வேளாண்மையோட தலைவர், மாநில தலைவர். அவர்கள் இன்று வர இயலவில்லை. அவர் வந்து இந்த லைசன்ஸ் எல்லாம் வாங்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தார்கள். அவர்களுக்கும் நான் வந்து நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் மேலும் பேசிக்கொண்டே போகலாம், ஆனால் மேடம் வந்து முதலே சொல்லிட்டாங்க, நீங்கள் பேசிகிட்டே இருங்க, நாங்கள் கிளம்பி சென்னை போகணும் அப்படின்ட்டாங்க. ஸோ மேடம் கிளம்புறதுக்குள்ளே நான் வந்து என்னுடைய உரையை முடித்து கொள்ளுகின்றேன். மோகன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வாயிலாக இங்கே வந்து ஸ்கில் சென்டர் ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கோர்ஸுக்கு இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் ஆயிருக்காங்க. இது எப்படின்னா, இந்தியாவில் 21 கவுன்சில்ஸ் இருக்குங்க, ஸ்கில் கவுன்சில்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கில் கவுன்சில்ஸ். இப்போ நம்ம வந்து படித்து முடித்து பட்டம் பெற்ற பின்பு வேலை இல்லாமல் நாம் விழித்து கொண்டிருக்கின்ற நிலை இருக்கிறது. அதற்கு பதிலாக ஒவ்வொரு நிறுவனமும் அவர்களுக்கு என்னென்ன பொசிஷன்ஸ் தேவையோ அந்த துறையில் மட்டும் ட்ரெயின் பண்ணி அந்த கோர்ஸ் முடித்தோடனே அவங்க அப்படியே டைரெக்டாக அப்சார்ப் பண்ணிக்கிற மாதிரி கோர்சஸ் வந்திருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து லாஜிஸ்டிக் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதாவது 21 கவுன்சில்ஸில் கிட்டத்தட்ட 2500 பாடத்திட்டங்கள் இருக்கின்றன. எல்லாத்துக்கும் என்ட்ரி எக்ஸாம் இருக்குது, எக்ஸிட் எக்ஸாம் இருக்குது, சிலபஸ் இருக்குது, கரிக்குலம் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு கூட அதுக்கு வந்து எங்கள் முன்னாள் மாவட்ட ஆளுநர் கோவை அவரை வந்து ஸ்கில் சென்டருக்கு மேனேஜிங் டைரக்டராக தமிழ்நாட்டுக்கு போட்டிருக்காங்க. ஸோ அது மாதிரி இது வந்து அமைச்சர் பெருமக்கள் கண்டிப்பாக எல்லா ஊர்களுக்கும் அது கொண்டு போகணும்னு என்னுடைய அன்பான வேண்டுகோள் மேடம். இதில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு லாஜிஸ்டிக் கவுன்சில் ஆஃப் இந்தியா ரெடிங்டன்கிற கம்பெனி இங்கே வந்து மாணவர்களை ரெக்ரூட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 3 மாதங்கள் அந்த கோர்ஸ் முடிஞ்ச உடனே சர்டிஃபிகேட் கிடைச்சா 20,000 25,000 30,000 வரைக்கும் சம்பளம் கிடைக்குங்க. டைரக்ட்லி தே கெட் அப்சார்ப், ஸ்ட்ரெயிட்டாகவே வேலை. அந்த மாதிரி ஒரு, ஏன்னா கொரியாவில் 97% வேலை வந்து ஸ்கில்டு லேபர், இந்தியாவில் 20% கூட ஸ்கில்டு லேபர் இல்லை. அவ்வளோ மோசமாக இருக்குது நம்ம நாடு. ஏன்னா பட்டதாரிகள் இருக்கின்றார்கள், ஒரு துறையில் வேலை செய்யணும்னா அதுக்கான பயிற்சி இல்லை அவங்களுக்கு. அவங்க ரெக்ரூட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அதுக்கு பதிலாக பயிற்சி கொடுத்து நேரடியாக எடுக்கும் பொழுது அந்த அந்த நிறுவனங்களுக்கும் அது மிகப்பெரிய உதவியாக இருக்கின்றது. உங்களுடைய நண்பர்கள், நம்ம ஸ்கூல்லேருந்து படித்து போன ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களாம் யாராவது இருந்தாங்கன்னா தயவுசெய்து அவங்கள இங்கே ஜாயின் பண்ண சொல்லலாம். மார்ச் 12ஆம் தேதி அதனுடைய ஒஃபிஷியல் திறப்பு விழாவை நாங்கள் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு செய்திக்காக சொல்கிறேன். சிறப்பானதொரு மாலை பொழுதில் நம்மிடையே ஒரு மாபெரும் ஆளுமை அமர்ந்திருப்பது நமக்கு கிடைத்த பெருமை. தன்னுடைய உழைப்பால் உயர்ந்தவர், பலருக்கு முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் நமது சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்கும் தருணம் இது. மனிதவள மேலாண்மை துறை மாண்புமிகு அமைச்சர் அம்மா அவர்களை ராதா பிரசாத் அம்மா அவர்கள் கௌரவிக்குமாறு பணிவன்புடன் வேண்டுகிறோம். அமைச்சர் அம்மா அவர்களை நமது கல்விக் கழகத்தினுடைய தலைவர் பெருமைமிகு டாக்டர் ஐயா அவர்களினுடைய மனைவி அம்மா அவர்கள் பொன்னாடை அணிவித்து ஏலக்காய் மாலை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். அமைச்சர் அம்மா அவர்களுக்கு நினைவு பரிசினை நமது கல்விக் கழகத்தினுடைய செயலர் ஐயா அவர்கள் பணிவுடன் நாடாளுமன்ற உறுப்பினர் பெருமைமிகு போற்றுதலுக்குரிய ஈஸ்வரசாமி அண்ணா அவர்களுக்கு நமது கல்விக் கழகத்தினுடைய உபதலைவர் ஐயா திரு PK நாராயணன் ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து ஜெயராமன் அண்ணா அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். நமது கல்விக் கழகத்தினுடைய இணை செயலர் ஐயா அவர்கள் நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். பொருளாளர் அண்ணா அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்குமாறு பணிவோடு வேண்டுகின்றோம். கௌரவப்படுத்துமாறு நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
நமது பிரதான கட்டிடங்களை திறந்து வைக்கும் பொன்னான நேரம் இது. மாணவர்களுடைய கைத்தட்டலோடு அந்த நிகழ்வு தொடங்குகின்றது. மாணவர்களின் திறமையை மேலாண்மை செய்யும் ஆற்றல் கொண்டவர் மனித வளமே நாட்டின் மிகப்பெரிய செல்வம் என போற்றும் எங்கள் ஆசிரியர் துறையை சேர்ந்த மதிப்பிற்குரிய மனிதவள மேலாண்மை துறை மாண்புமிகு அமைச்சர் அம்மா அவர்களை பணிவன்புடன் வேண்டுகிறோம். மத்திய ஒன்றிய செயலாளர் செந்தில்குமார் அவர்களே, உடுமலை மேற்கு ஒன்றிய செயலாளர் சீலியன் அவர்களே, கிழக்கு ஒன்றிய செயலாளர் மாரிமுத்து அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இணைய ஆசிரியர் பெருமக்களே, இப்போ கல்வி குழுமத்தின் உப தலைவர்கள், பொருளாளர், செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மருத்துவர் அணியின் துணை செயலாளர் சகோதரர் கோகுல் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக ஒரு பள்ளி நிகழ்ச்சி என்றால் சீக்கிரமாக ஆரம்பித்து குழந்தைகளை வீட்டுக்கு அனுப்பணும்னு தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் நம்முடைய டாக்டர்கிட்ட கேட்டபோது இன்றைக்கி ஆண்டு விழாவெல்லாம் கலை நிகழ்ச்சியெல்லாம் இருக்கனால எப்படி 8-9 மணி வரைக்கும் நிகழ்ச்சி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் நானும் உடனடியாக சென்னை கிளம்ப வேண்டிய சூழ்நிலை இருப்பதால் நான் முதல்ல பேசிட்டு கிளம்பலான்னு இருக்கேன். பொதுவாக நம்முடைய இந்த பள்ளியை பொறுத்த வரைக்கும் கல்வியை 1908ங்கிறது கல்விங்கிறது எல்லாருக்கும் எட்டாக்கனி. எல்லாருக்கும் கல்வி கிடைக்குமா அப்படின்னு படிக்கணுமா, படிக்க விடுவாங்களா அப்படிங்கிற காலகட்டத்தில் திண்ணை பள்ளியாக ஆரம்பித்து இப்போது மேல்நிலை பள்ளியாக 2300 மாணவ மாணவிகள் இந்த பள்ளியில் படிக்கிறீங்கன்னா நூற்றாண்டுக்கு மேலே கிட்டத்தட்ட அநேகமாக 118 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்கூல் ஆரம்பித்து. ஸோ அந்த அளவுக்கு இந்த பள்ளியை தொடர்ந்து நடத்திட்டு வந்த இந்த ஆரம்பித்தவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம பெற்றோர்கள் செஞ்சதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும், குறிப்பாக இந்த உடுமலை பகுதியில் கல்விக்காக செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த கல்வி குழுமத்தை சார்ந்த அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய முதலமைச்சர் இந்த 21 ஆட்சிக்கு வந்தது பிறகு அப்போது கல்விக்கான நிறைய திட்டங்களை தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செஞ்சுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இது இப்போ தான் அப்படிங்கிறது இல்லை, திராவிட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியும் மருத்துவமும் ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கு அடிப்படை. குறிப்பாக கல்விங்கிறது எல்லாருக்கும் கிடைக்கணும், பெண் கல்வியும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னவர் தந்தை பெரியார். அவரோட கொள்கைப்படி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, பேரறிஞர் அண்ணாவாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லாருமே அந்த மாநில வளர்ச்சிக்கு கல்விங்கிறது அடிப்படை அப்படிங்கிறனால தான் கல்விக்காக நிறைய திட்டங்களை தொடர்ந்து நம்முடைய அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அரசு பள்ளிகள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நிறைய திட்டங்கள் இருந்தாலும் அதையும் விரிவுபடுத்தி அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. அது குறிப்பாக பார்க்கணுன்னா காலை சிற்றுண்டி உணவு வழங்கும் திட்டம் தெரியும் உங்களுக்கு. 1லேருந்து 5வது வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு கொடுத்துருக்கிறத மாதிரி இப்போ அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் அந்த திட்டம் விரிவுபடுத்தப்பட்டிருக்குது. இது போன்று தொடர்ந்து கல்வியில் முன்னேற்றம் அடைந்தால்தான் அந்த சமுதாயமே முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிற அடிப்படை நோக்கத்தோடு தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உயர்கல்வி செல்லக்கூடிய மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. பொதுவாக டாக்டர்ஸ் அதிகம் பேச மாட்டாங்க அப்படின்னு, ஒருவேளை பேஷண்ட்டுக்கிட்ட அதிகம் பேச மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே நம்ம டாக்டர் மோகன் பிரசாத் சார் அவர் ரொம்ப நல்லா பேசினார். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, நம்மக்கிட்ட தான் கம்மியாக பேசுகிறாரோ அப்படின்ட்டு. ரெண்டாவது என் மேலே வேறு ஒரு பழியை தூக்கி போட்டார். நான் உடனே போகணுன்னு சொன்ன மாதிரி நான் 6 மணி வரைக்கும் இருக்கிறேன், 6 மணிக்கு மேலே தான் கிளம்புறேன்னு சொன்னேன். அது வரைக்கும் இருக்கேன். பொதுவாக எனக்கு ஸ்கூலில் பசங்கக்கிட்ட பார்க்குறது பேசுகிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்னை ஒரு அமைச்சர் அப்படி தான் பேசணும் அப்படிங்கிற வரைமுறையெல்லாம் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போனாக்கா எனக்கு அந்த இது இருக்காது. ஸோ உங்களை பார்க்கும்போது என்னோடய கடந்த காலம் நான் எப்படி ஸ்கூல் படிக்கும்போது எப்படி இருந்தேன் அப்படின்னு ஞாபகப்படுத்தி பார்த்தேன். இங்கே சொன்னாங்களே ஆண்டறிக்கை வாசிக்கும்போது சொன்னாங்களே அந்த
10th +2 போகிறவங்களுக்கு ஈவினிங்கில் சாப்பாடு கொடுத்து அப்புறம் படிக்க வைக்கிறது. இது நான் படித்த ஸ்கூல்லையும் இருந்துச்சு. நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். ஏன்னா எங்கள் ஸ்கூலில் வந்து இட்லி சாம்பார் சட்னி எல்லாம் கொடுப்பாங்க. சாயந்தரம் 4:30 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சோடனே எல்லோரும் நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு 5 மணிக்கு உட்காந்தோம்னா 7 மணி வரைக்கும் அன்னைக்கு என்னென்ன பாடம் நடத்துகிறாங்களோ அதெல்லாம் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம். ஸோ அதையே வந்து அப்போது நான் வந்தது எப்போ 89, 88 நான் ஸ்கூல் படிக்கும்போது. இப்போ அதே வந்து இங்கே ஃபாலோ பண்ணுறதுங்கிறது கேட்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இதை வந்து நிறைய ஸ்கூலில் பண்ணுறது கிடையாது. ஆனால் இங்கே பண்ணுறாங்க. எப்படியாவது மாணவர்களுடைய கல்வியில் முன்னேற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக இது போன்ற திட்டங்கள். அதே போல் இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களையும் பாராட்டணும், மாணவ செல்வங்களையும் பாராட்டணும். ஏன்னா ஏதாவது நம்ம ஒன்று செய்யும்போது அதனுடைய பயன் நம்ம கண்ணு முன்னாடி கிடைக்கும்போது அது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்கூலில் வந்து இப்போ 97 அந்த பர்சன்டேஜில் வந்து ரிசல்ட் வந்துட்டுருக்கு. இதுவே அடுத்த வருஷம் வரும்போது 10th ++ 10% ரிசல்ட் அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே வந்து எங்களுக்கு நம்ம ஸ்கூலில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு பெருமையை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்ட்டு டீச்சர்ஸ்க்கும் பொதுவாக அந்த ஸ்கூல் நடத்துகிற எல்லாருக்குமே தான் தோணும். கண்டிப்பாக நீங்கள் அதுக்கான முயற்சியை மாணவர்கள் எடுக்கணும். முயற்சி எடுத்தால் நம்மளால் முடியாத எதுவுமே கிடையாது. என்ன நம்ம கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் ஆகியிருக்குது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதுதான். அது மட்டும் இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம எப்படி நம்ம எதிர்காலம் அப்படிங்கிறது இப்போது நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஏன்னா இப்போ பேரண்ட்ஸ் பார்த்துக்கிறாங்க, நமக்கு எந்த கவலையும் கிடையாது. ஆனால் ஸ்கூல் முடிச்சுட்டு ஒரு காலேஜ் போகும்போதோ இல்லை காலேஜ் முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணும்போதோ நம்ம நிறைய கஷ்டப்பட வேண்டி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் படிக்கும்போது நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும். அதே மாதிரி இங்கே டிசிப்ளின் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயமாக தான் சொல்கிறாங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு மனுஷனுக்கு 2 கண்ணு முக்கியம். அப்போ தான் நம்ம அந்த உலகத்தை பார்க்க முடியும். அது போல் தான் கல்வியும் ஒழுக்கமும் ஒரு மனுஷனுக்கு 2 கண்ணாக இருக்கணும். ஸோ ஒன்று படிச்சுட்டு ஒழுக்கம் இல்லாமல் இருந்தாலும் பிரயோஜனம் கிடையாது, நல்ல ஒழுக்கமான பிள்ளைங்களாக இருந்தால் படிப்பில்லைனாலும் பிரயோஜனம் கிடையாது. அதனால் அது 2மே நமக்கு வாழ்க்கையில் முக்கியம். அதே போல் மாணவர்களுக்கு வந்து அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அப்படியே நம்ம கேட்டுக்கணும்னு கிடையாது. அதை நம்ம யோசித்து சீர்தூக்கி பார்த்து எது நல்லது எது கெட்டதுன்னு அதை முடிவெடுத்து பண்ணணும். அதே போல் இப்போ 10th பசங்களுக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை. +2 படிக்க போகும்போது நீங்கள் வந்து +1 +2 படிக்கும்போதே அடுத்த டிகிரி போகும்போது நீங்கள் என்ன படிக்கணும்னு நீங்கள் யோசிச்சுக்கணும். ஸோ எந்த கோர்ஸ் போனால் நமக்கு வந்து ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சில சமயம் வந்து பேரண்ட்ஸ் வந்து கம்பல் பண்ணுவாங்க இதை தான் படிக்கணும் அப்படின்னு. ஆனால் நம்மளுடைய கெப்பாசிட்டி நமக்கு தான் தெரியும். அப்போ பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ணி நம்ம படிக்கணும். அப்போ தான் வந்து நல்லா படிக்க முடியும். 2வது வந்து நம்ம எல்லாருமே வந்து 100க்கு 100 மார்க் வாங்கணும்னு நினச்சாலும் அது முடியாது. இப்போ 100க்கு 100 மார்க் வாங்கினா தான் நம்ம அப்படி மேலே போக முடியும்னு கிடையாது. நீங்கள் ஒரு 70% மார்க் எடுத்தாலும் மிச்சம் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் என்ன கற்றுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லா வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிறேன், இப்போ +2ல் நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு காலேஜுக்கு போனாலும் அடுத்து வந்து நீங்கள் டிகிரி படிக்கிறீங்கன்னா ஒரு 3 இயர்ஸோ 4 இயர்ஸோ 5 இயர்ஸோ எதனோ அதை நீங்கள் எடுக்கிற கோர்ஸ் பொறுத்து இருக்குது. அப்போ வந்து நீங்கள் வந்து அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் இயர்லேருந்தே ட்ரை பண்ணணும். அப்போ ட்ரை பண்ணால் தான் நீங்கள் ஒரு 4 வருஷத்தில் கோர்ஸ் முடிச்சுட்டு 1 வருஷம் 2 வருஷத்தில் வேலைக்கு போக முடியும். ஏன்னா இந்த சொசைட்டி வந்து ரொம்ப படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டான நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ போட்டி தேர்வுன்னு வரும்போது ஒரு போஸ்ட்டுக்கு வந்து 1000 பேர் அப்ளை பண்ணுற அளவுக்கெல்லாம் இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார் பண்ணிக்கணும்னா கடைசி நேரத்தில் வந்து எதுவுமே பண்ணினா முடியாது. அதனால் ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் எந்தெந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரி உங்கள் கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா ஈஸியாக வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ அதான் இப்போ என்னடா டீச்சருங்க சொல்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ நாங்களும் 2 பசங்களை வச்சுருக்கோம், வளர்த்திருக்கோம். அவங்களுக்கு என்ன அட்வைஸ் நான் சொல்கிறேனோ அதே தான் நானும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நானும் கொஞ்சம் வருஷம் டீச்சராகவே இருந்திருக்கேன். அதனால் இதுக்கு முன்னாடி இருந்த துறையில் நான் நிறைய ஸ்கூல் காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுடைய ஹாஸ்டலில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் பார்க்கும்போது நான் இதை தான் சொல்லுவேன். ஸோ நம்முடைய கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ஸ்கீம்ஸ் இருக்குது. இப்போ உங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பற்றி கூட இங்கே உங்கள் தலைவர் சொன்னார்.
ஸோ ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. குறிப்பாக நீங்கள் டிகிரி படித்து முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் முதல்வன் ஸ்கீம் இருக்குது. அதே போல் போட்டித் தேர்வுகளுக்கு தனியாக நம்ம அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து எல்லா போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியும் இணையதள வசதியோடு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸும் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி மற்ற டிபார்ட்மெண்ட்லேயும் தொடர்ந்து நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க. குறிப்பாக தொழிலாளர் நலத்துறையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக நிறைய வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு நடத்திருக்கு. குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் நம்முடைய கலெக்டர் அலுவலகத்திலேயே போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சிகள், இன்னும் வந்து நீங்கள் என்னென்ன ஸ்காலர்ஷிப் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி எல்லாமே வந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போது எஸ்சி/எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸு, இவங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு கொடுத்துட்ருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக நான் முதல்வன் திட்டம் சிறப்பான வெற்றியை பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு எல்லா செலவுகளையுமே அரசாங்கமே ஏற்றுக்கிட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி கவர்மெண்ட் கொண்டு வர ஸ்கீம்ஸில் நீங்கள் உங்களை சேர்த்துக்கிட்டிங்கனாலே உங்களுடைய ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்கும். இப்போ வந்து நம்ம துள்ளி திரிகிற பருவம், அதனால் நானும் ரொம்ப நேரம் அட்வைஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லைஃப் வந்து நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எப்படி இருக்கணும்னு டிசைட் பண்ணணும். ஸோ நாம் ஒரு டாக்டர் ஆகணுமோ, என்ஜினியர் ஆகணுமோ, இல்லை ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், இல்லை ஒரு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னா அது நம்ம நினைக்கணும் ஃபஸ்ட்டு. மற்றவங்க சொல்கிறதுக்காக நான் இந்த போஸ்ட்டுக்கு தான் கண்டிப்பாக போவேன், நான் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேணாலும் நான் படிப்பேன், நான் வந்து சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற தன்னம்பிக்கை நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும். ஃபஸ்ட்டு தைரியம் நம்ம இருந்து நம்மளால் முடியுங்கிற போது நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் தானாகவே வரும். வரலைனாலும் நாம் அந்த வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, வெற்றி பெற்ற சமுதாயத்தை நீங்கள் எல்லாமே உருவாக்குவீங்க. கிட்டத்தட்ட 2300 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிச்சுட்ருக்கீங்க போது இந்த சொசைட்டியே மாறதுக்கான வாய்ப்பு உங்கள் கையில் இருக்குது. ஸோ குறிப்பாக பெண்களுக்கு வந்து தைரியமாக தன்னம்பிக்கை அவசியம் கண்டிப்பாக தேணும். நான் இந்த ஊரில் தான் படிப்பேன், இந்த ஸ்கூலில் தான் படிப்பேன்னு மட்டும் இல்லாமல் நம்ம காலேஜில் எங்கே போனாலும் நான் என்னால் படிக்க முடியும், எங்கே வேலைக்கு போனாலும் என்னால் மேனேஜ் பண்ண முடியுங்கிறப்ப ஐ கேன் டூ அப்படிங்கிறத வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே அதுக்கு இடையில் வர எல்லா பிரச்சனையும் நம்மளால் சால்வ் பண்ணிவிட்டு நம்ம ஏறி ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியும். ஸோ ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸ்லேயும் நமக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நேஷ்னல் லெவலில் செலக்ட் ஆகிறவங்க, ஸ்டேட் லெவலில் செலக்ட் ஆகிறவங்க, அடுத்த ஃப்யூச்சரில் வந்து வேலைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஜாப், இது எல்லாமே வந்து நம்மளுடைய தமிழ்நாடு அரசு துணை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த வாய்ப்பு வந்து நமக்கு தமிழ்நாட்டில் தான் அதிகம் கிடைக்கக்கூடியது. கல்விக்காக இவ்வளோ திட்டங்களையும் நிறைய புதுமை பெண், தமிழ் புதன் திட்டம் போன்ற திட்டங்கள், ஏகப்பட்ட திட்டங்கள் சொல்லிகிட்டே போகலாம். இப்படி எல்லா திட்டங்களும் நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்படக்கூடிய திட்டங்கள் தான். அதே போல் லேப்டாப் கொடுக்கறதாக இருந்தாலும் சரி, இது போன்ற திட்டங்கள் தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பாக செயல்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. இதை எல்லாமே பயன்படுத்திக்கிட்டு எதிர்காலத்தில் நீங்கள் சிறந்த மாணவர்களாக சிறந்த சொசைட்டியை உருவாக்கணும்னு உங்கள் எல்லோரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மனித வளத்துறையின் அமைச்சராக மட்டுமல்லாமல் ஒரு அன்னையாக நம்மிடத்திலே அருமையான உங்கெல்லாம் நீங்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிறக்கா எவ்வளோ அழகாக பேசியிருக்காங்க மேடம். நல்லா கை தட்டலாங்க. ப்ளீஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஆல் ஆஃப் யூ. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இப்போ வந்து வி ஆர் கோயிங் டு கோ ஆன் அ ஃபாஸ்ட் ட்ராக் மோட். ஸோ இப்போது திரு கோகுல் அவர்களுக்கு இப்போது பாராட்டு பத்திரம் கொடுத்து விட்டு நாம் வந்து அண்ணா அவர்களை மரியாதை செய்த பிறகு ஈஸ்வரசாமி அண்ணா அவர்கள் பேசுவார்கள். அதுக்கப்புறம் நம்ம போய் மேடம் ரிப்பன் கட் பண்ணிட்டு அவங்க ஏர்போர்ட் போகணும். ஸோ வி ரியலி டிலேயிங் ஹர். மேடம் another 5-10 minutes will leave you. Thank you. சொற்களின் வழியே சுடர்களை ஏற்றி எங்களின் சிந்தனையில் மாற்றத்தை விதைத்து வாழ்த்துரை வழங்கிய மாண்புமிகு அமைச்சர் அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். இப்போது உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் மாண்புமிகு அர சக்கரபாணி ஐயா வருகை புரியாததால் அவர் சார்பாக வருகை புரிந்துள்ள ஜோதீஸ்வரன் ஐயா அவர்களை கௌரவிக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம்.
கொலீஜியம் இரைப்பை மையத்தில் அறுவை சிகிச்சை இரைப்பை துறையை தொடங்கினார். இந்தியா முழுவதும் வெற்றிகரமான நடைமுறைகளை நிறுவியுள்ள 20க்கும் மேற்பட்ட அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு லேப்ராஸ்கோபி அறுவை சிகிச்சையில் பரிசு அளித்தவர். IMA, ASI, IASG தொழில்துறை சங்கங்களின் உறுப்பினர். கடந்த 7 ஆண்டுகளாக அமெரிக்க இரைப்பை சங்கத்தால் இவர் ஆராய்ச்சி கட்டுரைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. புரோக்டாலஜிக்கு ஒரு பிரத்யேக மையத்தை நிறுவுவதில் தமிழகத்தின் மேற்கு மண்டலத்தின் முன்னோடி. தென்னிந்திய இயற்கை வேளாண்மை இயக்கம் தலைவர், தமிழ்நாடு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் கூட்டமைப்பு ஆட்சிக்குழு உறுப்பினர். இத்தகைய பெருமைகளுக்கெல்லாம் சொந்தக்காரரான டாக்டர் கோபால் கிருபாசங்கர் ஐயா அவர்களை பொன்னாடை போற்றி சிறப்பிக்க வருமாறு நம் தலைவர் ஐயா அவர்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்போ கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வராங்கன்னா மாப்பிள்ளை தோழர் ஒருத்தர் வருவார். அதனால தான் அங்கே மாப்பிள்ளை தோழர் சுமனை உட்கார வச்சுருக்கோம். நீங்களும் வந்து கொஞ்சம் நில்லுங்க. அவர் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வல்லுனர். அவர் கொஞ்சம் கூட சப்போர்ட்டாக நிற்கட்டும். மாப்பிள்ளை தோழர் வாங்க. இப்போ மேடம் அவர்களையும் அண்ணா அவர்களையும் கூட இருக்க சொல்றேன். கோகுல் சார், டாக்டர் கோகுல் கிருபாசங்கர் ஐயா அவர்களுக்கு நமது கல்விக் கழகத்தினுடைய தலைவர் ஐயா அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவிக்கின்றார்கள். மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்கள் ஏலக்காய் மாலை அணிவித்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நமது கல்விக் கழகத்தினுடைய செயலர் மற்றும் உபதலைவர்கள் மற்றும் செயலர், இணைச் செயலர், பொருளாளர் அனைவரும் இணைந்து நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்குமாறு பணிவோடு வேண்டிக் கொள்கின்றோம். எங்களில் ஒருவர், எங்களுக்காகவே அவர்தான் எங்களின் டாக்டர் சுமன் அவர்கள். புறமுதுகை முதுமையிலும் போற்றாத நாடு, புதல்வனை தாய் மகிழ்வுடனே போர்க்கணுப்பும் நாடு, நிறைவெள்ளி வீதியினில் நிராயினி நாடு, நிறையொழுக்க கண்ணகியின் நீதிநிலை நாடு, திரைநடன மாதவியின் தெய்வசை நாடு, செய்மணி மேகலையரத்து செல்லமுற்ற நாடு, நரவு மொழி புனிதபதி நங்கையாண்டாள் நாடு, நாணமங்கை மங்கமாலும் வாழ்ந்த நல்ல தமிழ் நாடு. அப்படிப்பட்ட நல்ல தமிழ் நாட்டிலே அழகுக்கும் அழியா புகழுக்கும் பெயர் போன மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய உடுமலைப்பேட்டை பழமைமிகு நமது நகரத்தினுடைய பழமைமிகு பள்ளி என்று சொன்னாலே உடுமலைப்பேட்டைக்கு அரசு பள்ளிக்கு அடுத்து தோற்றுவிக்கப்பட்ட ஒரு முதல் பள்ளியாக உடுமலைப்பேட்டை நகரத்தில் எஸ்கேபி மேல்நிலைப் பள்ளியிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய ஆண்டு விழாவாக, முப்பெரும் விழாவாக இந்த விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றது. சீரோடும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த விழாவிலே கலந்து கொள்ளுவதிலே உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். பள்ளிக்குழுவினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய மருத்துவர் ஐயா மோகன் பிரசாத் ஐயா அவர்கள் தலைமையில், செயலர் ராதாகிருஷ்ண ஐயாவுடைய செயலருடைய செயல்பாட்டில் அவருடைய நிர்வாக குழு பெருமக்கள், இன்றைய தினம் அவருடைய நிர்வாக குழுவில் இருக்கக்கூடிய உபதலைவர் நவநீத கிருஷ்ணன் ஐயா அவர்கள், சவுந்தரராஜர் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள், ஆதினார், இவரெல்லாம் வந்து இதனுடைய ஸ்தாபகர்களாக இருந்து உருவாக்கிய இந்த பள்ளியினுடைய நிர்வாக குழு பெருமக்கள், தலைமை ஆசிரியர் உட்பட இருபால ஆசிரியர் பெருமக்கள், மேடையிலே எனக்கு முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நமது தமிழ்நாடு அரசினுடைய மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய மாண்புமிகு அக்கா கயல்வெளி செல்வராஜ் அவர்கள், உடுமலைப்பேட்டை நகரமன்றத்துடைய தலைவர் மதிப்பிற்குரிய சகோதரர் மத்தின் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய மருத்துவர் கோகுல் சங்கர் அவர்கள், மருத்துவர் சுமன் அவர்கள், ஒட்டஞ்சத்திரம் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலர் அண்ணன் ஜோதீஸ்வரன் அவர்கள், மேடைக்கு முன்புறமாக இருக்கக்கூடிய நமது கழகத்துடைய மூத்த முன்னோடிகள் விட்ட மாணவ செல்வங்களுக்கு அன்பான வணக்கம். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியானது கிட்டத்தட்ட 3 மணிக்கு துவங்கப்படும் என்று சொல்லி 4:15 மணிக்கு துவங்கி இருக்கிறது. காலதாமதமாக சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாம் எங்களது பேச்சை விட இசைக்காக காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களது முகத்திலிருந்து தெரியுது. அதனால் நான் அதிக நேரம் எடுத்துக்க விரும்பலை. தொடர்ச்சியாக நமது
பகுதி என்பதால் வரக்கூடிய காலகட்டங்களிலும் உங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். ஆனால் சுருக்கமாக உரையை சொல்லி நிறைவு செய்து அடுத்த நிகழ்ச்சிக்கு சென்று விடலாம். பொதுவாக பள்ளி கல்லூரி நிகழ்ச்சி என்று சொன்னால் தவறாமல் கலந்து கொள்வதிலே நாங்கள் எப்போதும் வழக்கமாக வைத்திருக்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால், உங்களை எல்லாம் சந்திக்கும் போது ஒரு முக மலர்ச்சி எங்களுக்குள்ளும், ஜாதி மதம் இனம் மொழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு தோழன் தோழி என்கின்ற உணர்வோடு பழகுகின்ற ஒரு வயதில் இருக்கக்கூடிய உங்களை பார்க்கும்போது எங்களுக்கும் ஒரு ஏற்படுகின்ற மகிழ்ச்சி, முக மகிழ்ச்சி. ஆனால் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட அந்த மலர்ச்சியே இல்லை. வகுப்பறையில் ஆசிரியரும் பிஸியே கொள்கிறாங்க அப்படின்னு நீங்கள் மனசுக்குள் இருக்கிற மைண்ட் வாய்ஸ் கேட்டுருச்சு. அதனால் நாங்கள் பேச போகிறதில்ல. நமது தலைவர் அவர்கள் பள்ளி இருந்தாலும் நமது பள்ளியினுடைய சிறப்புகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட பள்ளியில் நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு சில செய்திகள். நீங்கள் கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு இந்துவாக பிறந்திருந்தால் நீங்கள் கோயிலுக்கு செல்வீர்கள். ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கிறிஸ்துவராக பிறந்தால் ஆலயத்திற்கு செல்வீர்கள். ஒரு மசூதிக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் இஸ்லாமியராக பிறந்திருப்பீர்கள். ஆனால் இது ஆலயம் போன்று, கோவில் போன்று, மசூதி போன்று அனைத்து மதத்திற்குமான ஒரு தேவாலயமாக இந்த பள்ளி திகழ்ந்து வருகின்றது. எம்மதத்தினரும் ஒருங்கே பெற்று ஒழுக்கத்தையும் கல்வியும் கொடுக்கக்கூடிய வகையில் 1908ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. 118 ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறைகளை கடந்து 4வது தலைமுறை செல்லுகின்ற அளவிற்கான ஒரு பள்ளி. மேலும் ஒரு புத்துணர்ச்சி எடுத்து புது பொலிவோடு இன்றைக்கு புதிய கட்டிடங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கக்கூடிய பள்ளி. இந்த பள்ளியிலே பயின்ற மாணாக்கர்கள் இன்னைக்கு பல்வேறு உயர்ந்த நிலைகளுக்கு சென்று, எனக்கு முன்னால் பேசிய தலைவர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள், மாண்புமை நீதியரசர்களாக, அரசினுடைய உயர் அதிகாரிகளாக, வெளிநாடுகளிலே வேலை பார்க்கக்கூடிய மென்பொருள் பொறியாளர்களாக, இன்னும் சொல்ல போனால் மக்கள் பிரதிநிதிகளாக, தொழில் அதிபர்களாக பல்வேறு நிலைக்கு உயர்ந்திருக்கின்றார்கள். ஏன் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதே பள்ளியில் ஆசிரியராக கூட பணியாற்றுகின்ற வாய்ப்பை பெறுகின்ற அளவிற்கு நமது பள்ளியிலே பயின்றிருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் விளங்கி இருக்கின்றார்கள். நானெல்லாம் சிறு வயதில் இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்கக்கூடிய மாரியம்மன் திருக்கோவிலுக்கு அந்த திருவிழாவிற்கு வரும்போது இந்த பள்ளியை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு. இந்த பள்ளிக்குள் எப்போதாவது நாம் சென்று வர வேண்டும் என்று ஏக்கம். ஆனால் இந்த பள்ளியிலே ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்வதில் உள்ளபடியே மற்றற்ற மகிழ்ச்சி. அதற்கு உங்களது உற்றார் உறவினர்கள், பெற்றோர்கள், பொள்ளாச்சி நாடாளுமன்ற தொகுதி என்கின்ற ஒரு மாபெரும் தொகுதியினுடைய உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டது. அதற்கான காரணம், அதற்காகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்படிப்பட்ட பள்ளியிலே பெருமைமிகு பள்ளியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் அவர்கள் நமது மண்ணிலே பிறந்து சிறப்பாக மருத்துவ சேவையாற்றி, இன்னைக்கு நமது பகுதி மட்டுமல்ல, உடுமலைப்பேட்டைக்கு இந்த சேவை பத்தாது, கோவை மாநகர் சென்று நமது அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் தன்னுடைய சேவையை செய்து வரக்கூடியவர் மருத்துவர். எப்போது அழைத்தாலும் இன்முகத்தோடு எங்களிடம் பேசி என்ன தேவை என்பதை தெரிந்து உதவி செய்யக்கூடிய மருத்துவர் அவர்கள் நமக்கு தலைவராக கிடைத்திருக்கின்றார்கள். அவர் மருத்துவர் மட்டுமல்ல, சிறந்த பேச்சாளர், சிறந்த உலர். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு பேசுவதை குறைத்து கொண்டார் என்று தான் நினைக்கிறேன். அக்கா அதிகமாக பேசிட்டாங்கன்னு சொன்னாங்க. அவர் பேச்சையெல்லாம் நாங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்பே நாங்கள்லாம் கேட்டிருக்கிறோம். தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை அப்படின்னு அவர் பேச ஆரம்பித்தார்னா, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை மிக தெளிவாக எடுத்துரைக்கக்கூடியவர். அவருடைய தலைமையில் இயங்கக்கூடிய இந்த பள்ளி மேலும் பல சிறப்புகளை பெற்று நமது நகரம் இருக்கும் வரை இந்த பள்ளி இருந்து இன்னும் பல்வேறு பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை எல்லாம் உருவாக்கி இந்த சமுதாயத்திற்கு நல்ல ஒரு மாணவ செல்வங்களை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று இந்த பள்ளியினுடைய நிறுவனங்களையும் பள்ளிக்கும் நான் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு 100 ஆண்டுகளை கடந்த பள்ளி என்று சொன்னால் நமது பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சில பள்ளிகள், அதில் அரசு உதவி பெறும் பள்ளிகள் என்று சொன்னால் நமக்கு அருகாமையிலே ஜிகேஎன் என்று சொன்னால் கரட்டுமடம், எஸ்கேபி உடுமலைப்பேட்டை நகரத்தில் இருக்கும்போது கரட்டுமடத்தில் ஜிகேஎன், குறிச்சிக்கோட்டையிலே ஆர்விஎஸ், கனியூர் எஸ்சி மேல்நிலைப்பள்ளி, உங்களோடு சேர்ந்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு அந்த பள்ளியினுடைய இன்றைய தினம்
தலைவராக இருக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்ற காரணத்தால் உள்ளபடி அதிலும் ஒரு மகிழ்ச்சி. ஆக உடுமலைப்பேட்டை நகருக்கு பெருமை சேர்க்கின்ற அளவிற்கு இருக்கக்கூடிய இந்த பள்ளியில் புதியதொரு கட்டிடத்தை துவக்குகின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுவதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம். கல்வி என்பது ஏழைகளுக்கு செல்வம், செல்வந்தர்களுக்கு அடியலன், வீட்டுக்கு விளக்கு, நாட்டுக்கு நன்மை, பெண்களுக்கு பாதுகாப்பு. அப்படிப்பட்ட கல்வியை கொடுக்கக்கூடிய ஒரு அறிவாலயமாக இந்த கல்வி நிறுவனம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே மாணவ செல்வங்கள் அத்துணை பேருக்கும் உங்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயம் மீண்டும் ஒரு நாள் உங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். அப்போது மீண்டும் உரையாற்றுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து உடுமலை பொள்ளாச்சி பகுதியை மேம்படுத்தியது மட்டுமல்லாமல் கல்விக்கும் தந்தையாக திகழ்கின்ற எங்கள் அருமை அண்ணா அவர்கள் இன்னைக்கு டெல்லியிலிருந்து இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காங்கன்னா உண்மையிலேயே நாங்கள் என்ன வார்த்தை சொல்லி உங்களை பாராட்டுவது என்று தெரியவில்லை. ஒரு வாட்டி நல்லா கைதட்டலாங்க ப்ளீஸ். அவர்கள் சிங்கநடை போட்டு நடந்து கொண்டு வர இருக்கிறார்கள். எப்படி பரிசளிப்பு நிகழ்வுகள் நடைபெற்றதோ அதை போலவே தான். அத்தனை பெரிய அளவிற்கு ஒரு நீள பட்டியல் கிடையாது என்றாலும் மிக அற்புதமான ஒரு பட்டியலை இப்பொழுது வாசிக்க தொடங்குகின்றேன். 2024-25 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் மாணவி NK தீபிகா. இந்த மாணவி கடந்த ஆண்டில் 563 மதிப்பெண் எடுத்து பள்ளி அளவில் முதலாம் இடம் பெற்றார்கள். இவருக்கு இந்த பரிசினை வழங்குபவர் நமது கல்விக் கழகத்தில் முன்னாள் உபதலைவராக இருந்தவர் பெருமைமிகு அரவிந்த் அண்ணா அவர்கள் இப்பொழுது காலமாகிவிட்டார்கள். அவர்களது நினைவாக அவரது மகன் ஹரிஸ் அவர்கள் இந்த பரிசினை வழங்குகிறார்கள். ரூபாய் 750. இதே மாணவிக்கு ஆடிட்டர் ஜெயகிருஷ்ணா அவர்கள் ரூபாய் 1000 வழங்குகிறார்கள். அவரது தந்தையார் ஆடிட்டர் தண்டபாணி ஐயா அவர்களின் நினைவாக அவர்களும் நமது பள்ளியின் உபதலைவராக இருந்தவர்கள்தான். இதே மாணவிக்கு நமது பகுதியில் மிக சிறப்பான முறையில் ஒரு திருமண மண்டபத்தை நடத்தி கொண்டு வருவராகிய திரு R விஜயகுமார் அவர்கள் வாணி மகாலினுடைய உரிமையாளர் அவர்கள் ரூபாய் 2000 வழங்குகிறார்கள். இதே மாணவிக்கு ஆடிட்டர் VS கார்த்திகேயன் அவர்கள் ரூபாய் 1000 வழங்குகிறார்கள். இதே மாணவிக்கு நமது பகுதியில் மிக சிறப்பானதொரு நிறுவனத்தை நடத்தி வருகின்ற சுகுணா நிறுவனங்களினுடைய தலைவர்
பங்காருசாமி ஐயா அவர்கள் நினைவாக அவரது மகள் மனோன்மணி அம்மா அவர்கள் இந்த மாணவிக்கு ரூபாய் 1000 வழங்குகிறார்கள். இதே மாணவிக்கு நமது பள்ளியில் பணிபுரியும் KS நளினி அவர்கள் முதுகலை வரலாற்று ஆசிரியர் அவர்கள் ரூபாய் 1000 வழங்குகிறார்கள். அவர்களது தந்தையார் தெய்வ திரு RK சண்முக சுந்தரம் அவர்கள் நினைவாக இந்த தொகைகளை அனைத்தும் அந்த மாணவ செல்வத்திற்கு வழங்கி அந்த மாணவியை பெருமைப்படுத்துமாறு நமது கல்விக் கழகத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். 563 பலத்த கரவொலியை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். பானு 562 மதிப்பெண். இந்த மாணவிக்கு நமது கல்விக் கழகத்தினுடைய உபதலைவர் திரு S ஜெயராமன் அவர்கள் ரூபாய் 750 வழங்குகிறார்கள். அவரது தாத்தா முத்துகோபால் செட்டியார் அவர்களின் நினைவாக வழங்குகின்றார்கள். இதே மாணவிக்கு நமது கல்விக் கழகத்தினுடைய செயலர் ஐயா அவர்கள் வழங்குகின்றார்கள். அவரது தந்தையார் KR கிருஷ்ணமூர்த்தி செட்டியார் அவர்கள் நினைவாக ரூபாய் 750 வழங்குகிறார்கள். இதே மாணவிக்கு ஆடிட்டர் ஜெயகிருஷ்ணா அவர்கள் அவரது தந்தையார் ஆடிட்டர் தண்டவாணி ஐயா அவர்கள் நினைவாக வழங்குகிறார்கள் ரூபாய் 1000. இதே மாணவிக்கு நமது பள்ளியில் பணிபுரிந்த முன்னாள் ஆசிரியை ராஜாமணி அம்மா அவர்கள் ரூபாய் 1000 ஆங்கில பாடத்தில் உயர் மதிப்பெண் பெற்றமைக்காக வழங்குகின்றார்கள். இதே அப்ரிதா பானு என்ற மாணவி கணக்கு பதிவியலில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றமையால் ஆடிட்டர் VS கார்த்திகேயன் அவர்கள் ரூபாய் 1000 வழங்குகிறார்கள். இதே மாணவிக்கு நமது பள்ளியில் இப்பொழுது பணிபுரிகின்ற N விஜயகுமார் முதுகலை ஆசிரியர் அவர் ரூபாய் 1000 வழங்குகின்றார்கள். கணக்கு பதிவியல் பாடத்தில் உயர் மதிப்பெண் பெற்றமைக்காக இந்த மாணவியை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த பரிசினை சக்கரபாணி அண்ணா அவர்கள் வழங்கி கௌரவப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் உயர் மதிப்பெண் பெற்ற மாணவி 100க்கு 99 மதிப்பெண் விசாலீஸ்வரி ரூபாய் 750 பெறுகிறார்கள். நமது கல்விக் கழகத்தினுடைய இணை செயலர் திரு கோபால் அண்ணா அவர்கள் இந்த பரிசினை வழங்குகிறார்கள். பரிசு தொகை ரூபாய் 1500. அவரது தந்தையார் VRB கோபால் ரத்னம் ஐயா அவர்களின் நினைவாக இந்த பரிசு தொகையினை வழங்குகின்றார்கள். இதே மாணவிக்கு பங்காருசாமி ஐயா அவர்களுடைய தவ புதல்வி மனோன்மணி அம்மா அவர்கள் ரூபாய் 2000 வழங்குகின்றார்கள். முதல் மதிப்பெண் பெற்ற மாணவிக்கு 2000, மாணவன் என்றால் 1000, அப்படி அவர்கள் 2000 வழங்குகின்றார்கள். இதே மாணவிக்கு ஆங்கில பாடத்தில் உயர் மதிப்பெண் பெற்றமைக்காக நமது பள்ளியில் பணிபுரிகின்ற மீனாட்சி மிஸ் அவர்கள் ரூபாய் 2000 வழங்குகின்றார்கள். இந்த மாணவியை மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த பரிசினைகளை நமது கல்விக் கழகத்தினுடைய உபதலைவர் திரு PK நாராயணன் ஐயா அவர்கள் வழங்கி கௌரவப்படுத்துமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாணவிக்கு ரூபாய் 750 வழங்குகிறார்கள். நமது கல்விக் கழகத்தினுடைய உபதலைவர் திருமிகு S ஜெயராமன் ஐயா அவர்கள் அவரது தாத்தா முத்துகோபால் செட்டியார் அவர்கள் நினைவாக இந்த பரிசு தொகையினை வழங்கி வருகின்றார்கள். நமது கல்வி நிறுவனத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலர்களுக்கிடையே SKP பள்ளி அழைத்ததனால் சென்றேன் என்ற ஒரே நோக்கத்தோடு மாலை 6 மணி ஆகிவிட்டது. ஐயா அவர்கள் வந்துள்ளார்கள். ஏலக்காய் மாலை அணிவித்து எங்கள் மாவட்ட கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் எங்கள் கல்விக் கழகத்தினுடைய உபதலைவர் ஐயா அவர்களை பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். ஆனாலும் தம்பிங்க கைதட்டுறதை ரொம்ப குறைச்சிக்கிட்டீங்க. நான் உங்ககிட்ட இன்னும் எதிர்பார்க்கிறேன். எந்த அளவு கை தட்டுறீங்களோ அந்த அளவு உங்கள் ஹார்ட் நல்லா வேலை செய்யும். நல்லா தட்டலாமா? ஜோதிகா என்ற மாணவிக்கு நமது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ஐயா அவர்கள் இந்த பரிசினை அவரது பொற்கரங்களால் வழங்கிடுமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றோம். 3ஆம் மதிப்பெண் பெற்றவர் பசுபதி. மாவட்ட கல்வி அலுவலர் பற்றி ஓரிரு வார்த்தைகள் கூற வேண்டும். திரு காளிமுத்து ஐயா அவர்கள் அன்பின் பிரதிபலிப்புன்னு அவர் தான் சொல்லணும். கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க. ரொம்ப சில சமயங்களில் தலைக்கணம் அதிகமாக இருக்கிறவர்களை கூட நான் என்னோடய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். ஆனால்
ஒரு சராசரி மனிதன் போல மனித நேயத்தோடு எல்லோரிடத்திலும் அந்த அன்போடு பழகுகின்ற பாங்கை நான் பார்த்திருக்கின்றேன் ஐயா இடத்துல. அது மட்டுமல்லாமல் நமது பள்ளி வளாகத்திற்குள் வரும் பொழுது அவர்களுக்கு மெய் சிலிர்க்கின்றது என்று கூறுவார்கள். அந்த அளவுக்கு ஒரு அழகான கல்வி நிறுவனம். இங்கே வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. 2 வாட்டி வந்தால் 2 வாட்டி எனக்கு ஐ காட் பாசிட்டிவ் வைப்ரேஷன் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு நம்ம பள்ளிக்கு உறுதுணையாக, நம்ம பள்ளி மட்டும் இல்லை, இந்த ஏரியாவில் இருக்கிற அவரோட கல்வி மாவட்டத்தில் இருக்கிற எல்லா பள்ளிகளுக்குமே எந்த உதவி கேட்டாலும் தயங்காமல் செய்யக்கூடிய ஒரு மனித பண்பாளர் அப்படின்னா திரு காளிமுத்து ஐயா அவர்கள். ஒரு வாட்டி நல்லா கைதட்டலாங்க அவருக்கு. ஸோ இந்த விழாவினை வெகு சிறப்பாக ஏற்பாடு செய்து நாள்பட உழைத்த, ஒரு வாட்டி நல்லா கைதட்டலாங்க. அதே மாதிரி அவருடன் உறுதுணையாக நின்றிருக்கின்ற அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றிகள். நமது செயலர் அவர்கள் எல்லாத்துக்கும் எதுனாலும் எஸ் அப்படின்னு சொல்லி உடனே பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. உண்மையிலேயே செயலர், உதவி தலைவர்கள், கல்விக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது சிரம் தார்ந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு இப்பொழுது உங்கள் கலை நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்கின்றன. ப்ளீஸ் என்ஜாய், ஹேவ் ஃபன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ. காட் பிளஸ்.